வெல்கம் டு போல்நெட் பாஸை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து புது புது கிரியேஷன் பற்றி நிறைய வீடியோலாம் போட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ஏர் கூலர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட பிளானிங் பார்த்தீங்கன்னா 50 சென்டி ஃப்ரேமும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 110 சென்டியும் நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம். அதை வீட்டில் இருக்கிற பொருளை கம்பி வச்சு ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தேவைன்னா பேக் சைடில் வீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட பிளானிங் மட்டும் தான் இருக்குது, ரெடி பண்ணலாம். இருக்கிற பொருளை வச்சு வாங்க ட்ரை பண்ணுவோம். நாம் இதை தூக்கி ஃப்ரேம் வந்து நம்ம படம் பார்த்துட்டே வந்து ஒர்க் பண்ண போகிறதா படத்தை தூக்கி லாக் பண்ணிடுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற 8mm ராடை தூக்கி எடுத்து பார்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராடை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, அதுக்கான அளவுகளை வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். பார்த்திங்களா, அந்த அளவு பொடி போல் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 50க்கு 50ன்ற பீஸில் நமக்கு இப்போதைக்கு 4 பீஸ் தேவை. டாப்புக்கு சென்டரில் ஒரு 4 பீஸ் தேவை. கிட்டத்தட்ட 8 பீஸ் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஹைட்டுக்கு வந்து 110 அளவுக்கு ஒரு 4 பீஸ் தேவை. அந்த பீஸை கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொறுமையாக நம்ம அளவு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வெல்டிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வராது. அதனால் கரெக்டாக நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு சிங்கிளும் கட் பண்ணும்போது அளவுகளை கரெக்டாக கட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. நம்ம வீடியோ மோஸ்ட்லி நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். நம்ம ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம புதுசாக செய்கிற வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் நம்ம பொறுமையாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அளவுகள்லாம் சரியாக இருக்கிறது, அதெல்லாம் ஓரம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெல்டிங் மிஷினை வந்து ரெடி பண்ணிக்குவோம். இது எதுக்காக நம்மளே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்குது, ப்ளஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம வாட்டர் கூலர் ரெடி பண்ணலாம். அதாவது ஏர் கூலர் ரெடி பண்ண போகிறோம். எதுக்கு கடையில் போய்ட்டு 5000 10,000 கொடுத்து நம்ம ஏர் கூலர் வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 மாதம் தான், வெயிலுக்கு சம்மர் டைமில் மட்டும். அதனால் நம்ம சின்னதாக நம்மளே ரெடி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின் போட்டு நம்ம பவர்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி போட்டிருந்தோம். ஐபெல்ட் வெல்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெல்டிங் பண்ண போகிறதுக்கான தேவையான நம்ம டூல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைல்ஸ் அடிவாகாமல் இருக்கிறதுக்கு கீழே கார்டன் போட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கல்லை வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்கொயர் கிடையாது. நம்ம வெள்ளடிக்க போகிறதுக்கு நம்மகிட்ட ஸ்கொயர் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஸ்கொயராக இருக்கிற இது யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு கம்பி வெளியவும் ஒரு கம்பி உள்ளே இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். 2 கம்பி உள்ளே 2 கம்பி வெளியே செட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்ரேம் கரெக்டாக வரும். இல்லைனா நமக்கு மிஸ் ஆகிடும். டாப்புக்கும் பாட்டமுக்கும் சைஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு சென்டி மாறும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து நம்ம கரெக்டாக செட்டிங் அளவு வச்சுக்கணும். இல்லைனா நமக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஸ்கொயராக வராது, அப்புறம் தத்தக்கா புத்தக்கான்னு போயிடும். அதனால் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரேம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொறுமையாக வெல்ட் அடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெல்டிங்கும் கரெக்டாக ப்ராப்பராக டாக்கா மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது டாக்கான்றது எப்படின்னா ஒரே ஒரு மெட்டீரியல் இணைக்கும் போது ஒரே ஒரு புள்ளி மட்டும் வெல்ட் அடிச்சுக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு ஃப்ரேமெல்லாம் ஓகே, ஸ்கொயர் ஓகேன்னும் போதுக்கப்புறம் நல்லா பக்கா வெல்ட் அடிச்சிக்கலாம். சரிங்களா? அதே போல் அடுத்த முறை வெல்ட் அடிக்கும் போது நமக்கு தரைத்தளை வந்து சமமாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எல்லா சைடும் கிட்டத்தட்ட 90 டிகிரின்றது கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் வச்சு அடிக்கிறோம். நமக்கு கம்பியோட லெவல் மட்டும் இது வந்தால் ஓகே. அதையும் தாண்டி வெல்ட் அடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வெல்டோட ஹீட்டோட தன்மையினால் சில வந்து
அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஈஸியாக இருக்கும் மாற்றுறதுக்கு.